ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டியான் அந்த கதையா இந்த எமிரேட்ஸ் யுஏஇ மீது தொடர்ச்சியாக இப்போது தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. யார் அடித்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் ரொம்ப முக்கியம். போர் விமானங்கள் மோதல் எங்கே, யாருக்கும் இடையில மறுபடியும் போர் தொடங்க போகுது. நெக்ஸ்ட் வீக்குக்கு தான் போர் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஸ்டேட் ஆஃப் ஹமாஸுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் சரி, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் சரி, ரொம்ப வேகமாகவே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் லெபனானில் வேறு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. டீட்டெயில்டாக பேசுவோமா? மிடில் ஈஸ்டை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இங்கே நம்ம ஊரில் கேஸ் தட்டுப்பாடும் பெரிய அளவில் வீரியமாக நடக்க தொடங்கியிருக்கு. இதனால் பாதிக்கப்படக்கூடியது சாதாரண அப்பாவி பொதுமக்கள் தான். என்ன நடக்குதுங்கிறத பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. சீனா தொடர்பான விவகாரங்களில் இனிமே ஒரு நபருடைய பேச்சு மட்டும்தான் எடுபடும். அது யாருன்னு கேட்டால், ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு நபர் கலிபாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை தான் நியமிச்சிருக்காங்க. இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பஞ்சாயத்துலாம் நடந்து இப்போது பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கெல்லாம் போயிருந்தாங்கல்ல. அப்போது ஈரானை முடக்கிறதுக்கான வேலையை அமெரிக்கா தொடர்ச்சியாக செய்யுது. பட் சீனா இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பதிலுக்கு ஈரான் சைடில் இருந்து நீங்கள் வேறு யார்கிட்டையும் பேச வேண்டாம், ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் பேசினா போதும், ஈரான்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கிடச்சிடும் அப்படிங்கிற அந்த சலுகையை கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்க்கணும். இந்த காலிபாப் அப்படிங்கிற நபருடைய மரியாதைங்கிறது ஈரானில் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான். ரைட்டா? இவர் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்தவர் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அதாவது ஈரானுக்கும் சில விமானம் தாங்கி கப்பல்கள்லாம் இருக்கும். அந்த கப்பல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதா ஒரு செய்தி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இதை உலகளாவிய செய்தி சேனல்கள் மறைக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் நான் சேர்த்து வச்சு சொல்கிறேன். உலக வரைபடத்தில் இருந்து ஈரான் மறையும் வரை நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இப்போது இஸ்ரேல் சைடில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பறந்திருக்கு. இது தொடர்பான காட்சிகள் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. அதையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம அந்த செய்தியை சொல்கிறோம். ஸோ இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது சில விடயங்கள் இந்த வீடியோக்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இது இப்படி இருக்க, ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு பயங்கரமான தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. எப்போவுமே யுஏஇயில் ஒரு அட்டாக் நடந்தது அப்படின்னா அது ஈரான் தான் நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகும். பட் பராக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுமின் நிலையம் இந்த இருக்கு இல்லையா, இந்த அணுமின் நிலையத்தில் ட்ரோன் மூலிமா அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதில் பெரிய அளவில் சேதாரமோ கதிர்வீச்சு பாதிப்போ இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, அல்ஜசீரா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியம். அப்போ ஈரான் செஞ்சாங்களா, அமெரிக்கா செஞ்சாங்களா, இல்லை இஸ்ரேல் செஞ்சாங்களா? இந்த விவரங்கள் வெளியிடப்படவே இல்லை. இதை யுஏஇ தான் மறைக்கிறாங்க. சீனாவில் ட்ரம்புக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு அப்படிங்கிறது அவமானகரமானது, அசிங்கமானது. இதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய காட்சிகள் மூலிமா நமக்கு புரியக்கூடிய உண்மை. இதை ட்ரம்ப்பும் ஓரளவு சின்சியராக கவனிச்சிருப்பார். சின்ன குழந்தைங்க கொடியை அசைச்சு வரக்கூடிய காட்சிகள்லாம் ஒருபுறம் மகிழ்ச்சி கொடுத்தாலும் ட்ரம்ப்புக்கு முழு அளவிலான மரியாதை அப்படிங்கிறது சீனாவில் கிடைக்கல. அது மட்டும் கிடையாது, அவர் சீனாவுக்கு போனதே ஈரானுடைய ஸ்டேட் ஆஃப் ஹமாஸுக்கு முடிவு கட்டணும்னு தான். ஆனால் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அவருக்கு உருவாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது
ட்ரம்பினுடைய சீன பயணம் அப்படிங்கிறது அங்கே தோல்வியில் முடிஞ்சிருக்குங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். காங்கிரஸ் சைடில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பாஜக அரசு நாட்டுக்கு நல்லதே செய்யலையா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். செய்கிறாங்க. இப்போ யுஏஇக்கு ட்ராவல் போயிருக்காங்க, நெதர்லாந்து அப்படிங்கிற கண்ட்ரிக்கு ட்ராவல் போயிருக்காங்க. யார்? நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எல்லாத்தையும் தாண்டி வெளிநாடுகளில் இருந்து 1,32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கச்சா எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு செய்யப்பட்டிருக்கு. பட் இதை எல்லாமே யாருக்கிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க? பிஜேபி அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கு. 52,876 கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணெய்ங்கிறது பிற நாடுகளுக்கே சப்ளை பண்ணியிருக்காங்க. நமக்கே இங்கே வழி இல்லாமல் இருக்கும்போது அதை மற்ற நாடுகளுக்கு எப்படி சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் காங்கிரஸ் கேள்வியாக எழுப்புகிறாங்க. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை செய்யாமல் அதை மறுபடியும் ரீசேல் பண்ணுறது இருக்குல்ல, அது தப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அது தாரை வார்க்கப்படுது. சாதாரண பப்ளிக் இருக்காங்கல்ல, மக்கள், அவங்களுக்கு அது கொடுக்கப்படுவது மறுக்கப்படுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை நீங்கள் வீடுகளுக்கு கேஸ் புக் பண்ணும்போது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு புறம் போர்க்கப்பல் மீது தாக்குதல் அப்படின்னா, இன்னொரு புறம் அமெரிக்க ஏவுகணை ஒன்று ஈரானுடைய ஏவுகணை தொழிற்சாலையின் மீதே தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல். பட் இது ரிலேட்டடாக ஈரான் ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் அவங்களும் சரி, ஐஆர்ஜிசியும் சரி, தஸ்னிம்ங்கிற நியூஸ் ஏஜென்சியும் சரி, ஐஆர்ஐபி அப்படிங்கிற அரசு ஊடகம் சரி, எந்த செய்தியும் வெளியிடவே இல்லை. பட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மறுபடியும் திறக்கப்படாவிட்டால், அது திறக்கலை அப்படின்னா இது போன்ற தாக்குதல் தொடரும் அப்படின்னு அமெரிக்கா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 5 டீல் அமெரிக்கா சொல்கிறாங்க, 5 டீல் ஈரான் சொல்கிறாங்க. இது ஜெடிவான் சைடில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு ஜஸ்ட் நவ். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இழப்பீடு தர முடியாது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்கணும், யுரேனியம் செறிவூட்டல் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு அணுசக்தி நிலையம் மட்டும் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படிங்கிற உள்ளிட்ட 5 பாயிண்ட். இதற்கு ஈரான் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், கட்டணம் வசூலிப்போம், யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த முடியாது, இழப்பீடு தரணும் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் 5 பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது எதுவுமே முன்னுக்கு பின் முரணாகவும் இவங்க சொல்கிற கண்டிஷன் அவங்களுக்கு பொருந்தலை. ஆக மொத்தத்தில் போர் வரக்கூடியது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த டீல் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய உண்மை. ரெண்டாவது, அந்த ஏவுகணை தொழிற்சாலை மீது அட்டாக் நடந்ததில்ல, அப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஷாட் தான் இது. இப்படிப்பட்ட தாக்குதல் ஈரானில் நடத்தப்பட்டாலும் அது வெளி உலகுக்கு தெரியாமலே அவங்க ஏன் மறைக்கிறாங்கங்கிறது தான் தெரியலை. இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கலாம், அது என்னங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இஸ்ரேலுடைய ஹாரட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, ஈரான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது. எப்படின்னா, இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணலாமா, அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணலாமா, பதிலுக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடாதான். இஸ்ரேல் தான் ஈரான் மீது முதல் கட்டமாக போரை தொடங்குச்சு இல்லையா? அதை நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இப்போது நீங்கள் செஞ்சது தான் பெரிய தவறு, அதற்கான விலையை இன்றைக்கி நைட்டே கூட நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு இப்போ இஸ்ரேல் சைடில் இருந்து எச்சரிக்கை ஒன்று ஈரானுக்கு பறந்துருக்கு. இதை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய ஹாரட்ஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகை. பத்தாததுக்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரானை கோவப்படுத்தக்கூடிய விதத்தில் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய நிலைகள் மீது ஹிஸ்புல்லா கனரக வாகனங்களை ஏவிருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்புல்லா தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ நிலைகள் மீது அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக லெபனான்லையும் அடுத்த கட்ட போரை தொடங்கியிருக்காங்க இஸ்ரேல். பதிலுக்கு ஹிஸ்புல்லாவும் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்குங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் தகவல். இது ராக்கெட் தாக்குதலாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிசைல் பறந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் லெபனான்லேருந்து கிடைக்கக்கூடிய காட்சிகள் மூலியமாக உறுதிப்படுத்தக்கூடிய செய்தி. டெஹ்ரானுக்கு மேற்க கராஜ் அப்படிங்கிற நகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த வெடிப்பு எதனால் ஏற்பட்டுச்சு, யாரால் ஏற்பட்டுச்சுங்கிறதையும் ஈரான் செய்தியாக சொல்லலை. உள்ளூர் ஊடகங்களுடைய ஆரம்ப கட்ட தகவல் மட்டும் என்ன அப்படின்னா, ரொம்ப தீவிரமான ஒரு பிளாஸ்டாக தான் அது இருந்தது. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்பு எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக இன்னும் அரசு சொல்லலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. யார் இந்த தாக்குதலை நடத்தினாங்கங்கிற விவரமும் வெளியிடப்படலை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு அதிரடியான ஒரு திருப்பம் ஒன்று நடந்திருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, 2 அமெரிக்க போர் விமானங்கள் ஒரு ஈரானிய கப்பலை தாக்க முயன்றதாக ஒரு செய்தி. அதற்கு டெஹ்ரான் உடனடியாக பதிலடி கொடுத்ததாக ஈரான் சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் அது எப்படி வெடித்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்சியாகவே காண்பித்தேன்.
அதை கண்டிப்பாக வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஈரானுக்கு. ஸோ 2 விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியதாக இப்போ ஈரான் தரப்பு சொல்கிறாங்களாம். பட் சுட்டு வீழ்த்துறது ஒரு புறம் இருக்கட்டும், பட் ஈரானுக்கும் அந்த இடத்துல பெரிய அளவிலான டேமேஜ் அப்படிங்கிறது தான் காட்சிகள் மூலிமா புரிய வருது. எது எப்படியோ நடக்கக்கூடிய காட்சிகளை வச்சு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கிறது வெகு விரைவிலேயே ஒரு பெரிய வார் வந்து மிடில் ஈஸ்ட் பக்கம் நடக்க போகுது. இதனால் நம்ம வீடுகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ளிட்ட விஷயங்கள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அதிகரிக்க போகுதுங்கிறாங்க. ஏற்கனவே லாக்டவுனுக்கு தயாராகிக்கோங்க அப்படின்னு நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது ஸ்கூலு, காலேஜஸ் உள்ளிட்டவை வந்து டைரெக்டாக கொரோனா பீரியடில் எப்படி ஆன்லைன் கிளாஸ் நடத்துனாங்களோ அது மாதிரி தயாராகிக்கோங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி பாசிபிள் ஆக போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு புரிய வரும். அது மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பொறுத்தது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.